தமக்கு பிடிக்கவில்லை என்றால் பரிசான் நேஷனல் அமைச்சர்களை அமைச்சரவையில் இருந்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரடியாக நீக்கலாம் என்று துணை பிரதமரும் பரிசான் நேஷனல் தலைவருமான டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். மாநில தேர்தல் பிரச்சாரங்களில் சக அமைச்சர்களை விமர்சிப்பவர்கள் பதவி விலக வேண்டும் என்று பிரதமர் அன்வார் கூறியதற்கு பதிலளித்த ஜாகிர், பரிசானின் 8 அமைச்சர்களில் யாரும் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். அமைச்சர்கள் அல்லது துணை அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சித்தால் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். அது அவருடைய உத்தரவு. ஆனால் அமைச்சர்களை நியமித்தவரும் நீக்கும் அதிகாரம் கொண்டவரும் பிரதமர் தான். தங்களை பிடிக்கவில்லை என்றால் நேரடியாக நீக்கிவிடுங்கள் என்று ஜாகித் கூறினார். ஆனால் அவர் தங்களை நீக்க மாட்டார் என்றும், ஏனெனில் தாங்கள் அனைவரும் மிகவும் கடினமாக உழைத்து வருவதாகவும் ஜாகிர் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் கமாஸ் ஊழியர்களுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இதனை கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாநில தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்தி அரசில் உள்ள மற்ற அமைச்சர்கள் அல்லது அரசு அதிகாரிகளை விமர்சிப்பவர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து விலக வேண்டும் என்று பிரதமர் அன்வார் எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளவுபட்டு தங்கள் அரசியல் அதிகாரத்தை இழக்கும் அபாயத்தில் உள்ள மலாய் முஸ்லிம்களை ஒன்றிணைப்பதற்காக பாஸ் கட்சி அம்னோ உடனான தனது ஒத்துழைப்பை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானது என்று அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். டிஏபியின் தீவிர மத சார்பற்ற கொள்கைகள் PKR மற்றும் அமானாவின் தாராளவாத இஸ்லாமிய சித்தாந்தத்துடன் இணைந்து சில முஸ்லிம் அல்லாத குழுக்களை இஸ்லாம் மற்றும் மலாய் ஆட்சியாளர்களின் சிறப்பு நிலைக்கு சவால் விட தூண்டியுள்ளது என்று பாஸ் கட்சியின் தலைவருமான அவர் கூறினார். பேரா மற்றும் பகாங் போன்ற பல மாநில அரசுகளை அம்னோ வழிநடத்திய போதிலும் அந்த நிர்வாகங்கள் இன்னும் பக்காத்தான் ஹராப்பான் ஆதிக்கத்தில் உள்ளன என்று ஹடி சுட்டிக்காட்டினார். மலாய் முஸ்லிம் பிளவு நாட்டின் பலவீனமான ஜனநாயகம் மற்றும் மத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அறியாதவர்களின் எழுச்சி ஆகியவற்றால் மலேசியாவில் இஸ்லாமிய அரசியல் அதிகாரம் அகற்றப்படும் அபாயத்தில் உள்ளது என்று அவர் கூறினார். இந்த சூழ்நிலை மலாய்க்காரர்களை தீவிரவாதமற்ற மலாய்க்காரர் அல்லாதவர்களுடன் ஒன்றிணைக்கும் ஒரு நடவடிக்கையை அவசியமாக்கியது என்று அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL-இன் பணியாளர் அமைப்பு குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா இயோ பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். வாட்ஸ்அப் வழியாக பரவி வரும் ஒரு பதிவில் DBKL-இல் வெறும் 7 இந்தியர்களும் 1 சீனரும் மட்டுமே பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் உண்மையான புள்ளி விவரங்களை பிரதிபலிக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். கடந்த ஜூலை 1ஆம் தேதி நிலவரப்படி DBKL-இல் மொத்தம் 9131 பணியாளர்கள் உள்ளனர். அவர்களில் 490 இந்தியர்களும் 22 சீனர்களும் பணியாற்றி வருகின்றனர் என்று ஹன்னா இயோ கூறினார். மேலும் மேலாண்மை மற்றும் தொழில்முறை பிரிவில் 10 இந்திய அதிகாரிகளும் 2 சீன அதிகாரிகளும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை DBKL-இல் அனைத்து இனங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவத்தை மேலும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை அடுத்து ஆள் சேர்ப்பு விவரங்கள், பணியமர்த்தும் நடைமுறைகள், பதவி உயர்வு செயல்முறைகள் மற்றும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்படும் வழிமுறைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்து வெளிப்படைத்தன்மை, நியாயம் மற்றும் திறமையை அடிப்படையாக கொண்ட மேம்பாடுகளை மேற்கொள்ள DBKL நிர்வாகத்திற்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தி இனவெறி மற்றும் சமூக பிளவை தூண்டும் முயற்சிகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஓட்டுநர் உரிமம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சாலை போக்குவரத்து திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 32 திருத்தம் கொண்டுவரப்படுவதாக போக்குவரத்து துறை துணை அமைச்சர் டாக்டர் ஹஸ்பி ஹபீபுல்லா தெரிவித்தார். தற்போது அதிகபட்சமாக 1 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் நிலையில் புதிய திருத்தத்தின்படி அது 3 ஆண்டுகளாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்ச அபராதம் 10,000 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்படுகிறது. ஓட்டுநர் உரிமம் இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் அல்லது ரத்து செய்யப்பட்டவர்கள், நீதிமன்றத்தால் ஓட்டுநர் உரிமம் பெற தடை செய்யப்பட்டவர்கள் இந்த சட்டத்தின் கீழ் வருவார்கள் என்று அவர் விளக்கினார். கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் 19.82 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள மொத்தம் 247.8 கிலோகிராம் கஞ்சாவை கடத்தும் முயற்சிகளை காவல்துறை முறியடித்து 7 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளது.
ஒரு மலேசிய பெண் மற்றும் 4 ஆடவர்கள் 2 பெண்கள் உட்பட 6 வெளிநாட்டினர் போதைப் பொருள் கடத்துபவர்களாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் சசாலி கஹார் தெரிவித்தார். KLIA காவல் தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் துணை காவல்துறை ஆகியவை இணைந்து நடத்திய நடவடிக்கைகளில் ஜூலை 11, 13, 14 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ஐரோப்பாவிற்கு கொண்டு செல்லப்பட இருந்ததாக நம்பப்படும் சந்தேக நபர்களின் பயண பைகளில் இருந்து மொத்தம் 393 பொட்டலங்கள் கஞ்சாவை காவல்துறை மீட்டெடுத்ததாக அவர் நேற்று ஸ்லாங்கூர் காவல் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் ஒவ்வொருவருக்கும் 6,000 ரிங்கிட் முதல் 15,000 ரிங்கிட் வரை பணம் கொடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் சமூக வருகை அனுமதி சீட்டுகள் மூலம் மலேசியாவிற்குள் நுழைந்ததாகவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். பல்வேறு மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயங்களையும் 3,000 ரிங்கிட் மதிப்புள்ள 2 கழுத்து சங்கிலிகளையும் காவல்துறை பறிமுதல் செய்தது. இதனை அடுத்து பிறருக்கு சொந்தமான பயண பைகள் அல்லது பொருட்களை அவற்றின் உள்ளடக்கங்கள் தெரியாமல் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சசாலி பொதுமக்களை வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.